ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ஹாப்பி சவுத் ஸ்டோரிஸ். தோட்டம் லாக் பார்க்கலாமா? இது தாங்க எங்கள் அப்பாவோட தென்னந்தோப்பு. இப்போ தோட்டத்தை ஃபுல்லும் தென்னந்தோப்பு ஆக்கிட்டாங்க. ஆனால் முன்னாடி நெல் விளைஞ்சிட்டு இருந்தது, மிளகா எல்லாமே விளைவிப்பாங்க. சீசனுக்கு ஏற்றாப்புல விளைவிச்சிட்டு தான் இருந்தாங்க. ஆனால் இப்போ மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஆட்களும் இல்லை, அதை பராமரிக்கிறதுக்கான இன்ட்ரெஸ்ட்டும் யாருக்கும் இல்லாமல் போயிட்டா. அதனால் எல்லா இடத்துலையும் தென்னையை வச்சு வளர்க்க ஆரம்பித்தாச்சு. பெரிய மாடு எல்லாத்தையும் மேய்ச்சலுக்கு வெளியே கூட்டிகிட்டு போயிட்டாங்க. சின்ன கண்ணுக்குட்டிகள் மட்டும் தோட்டத்துக்குள்ளே இருக்குது. சரின்னு சொல்லிட்டு கிணத்தங்கரை எட்டி பார்க்கலான்னு கிணத்தங்கரைக்கிட்ட போயாச்சு. இங்கே கிணத்துல முன்னாடி ரொம்ப கம்மியாக தான் தண்ணி இருக்கும், நிறைய போர் போட்டுகிட்டே இருப்பாங்க. ஆனால் என்னமோ தெரியலை, சுனாமிக்கு பிறகு நல்லா தான் தண்ணி ஊறுது. தண்ணி ஓட்டத்தில் ஏதோ மாற்றம் வந்துச்சா என்னன்னு தெரியலை. ஆனால் இப்போ ஓகே தான். மோட்டார் வந்து சப்மர்சிபிள் மோட்டார் போட்டிருக்காங்க. இப்போ பார்க்குறது மோட்டார் பறன்னு சொல்லுவாங்க. மோட்டார் தட்டி விட்டால் இங்கேருந்து தான் தண்ணி பாயும். இந்த சைட்லலாம் மாடுகளை விட்டு வச்சுருப்போம். மாடெல்லாம் காலையில் இங்கே தான் இருந்து கிளம்பி போவாப்பில். தண்ணிக்குள்ளே கொஞ்சம் மீன்கள் இருக்கும். இது வந்து மழை நேரத்தில் குளத்துல கிடக்கிற மீன்கள். அந்த மழை பெஞ்சி குளம் நிரம்பிட்டுனா குளத்தில் உள்ள தண்ணி வந்து ஓவர்ஃப்ளோ ஆகி நெக்ஸ்ட் குளத்துக்கு போகும்ல, அது மாதிரி கிணறுகளுக்கும் வந்து சேரும். அப்படி வரும்போது மீன்கள் குட்டி குட்டியாக இருக்கும்ல, அதெல்லாம் இது கூட சேர்ந்து வந்துடும். அப்புறம் அது கிணத்துக்குள்ளே கிடக்குமா, அது வளர்ந்து பெரிய மீனாயிரும். அதை எடுக்கிறதுக்கு ஆள் இருக்காது, பிடிக்கிறதுக்கு ஆள் இருக்க மாட்டாமா. அதனால் அது எல்லாமே வளர்ந்து அழகாட்டு பெருசாயிரும். முன்னாடி கமலத்தில் தண்ணி இறைப்பாங்க. அந்த கமலத்துக்கிட்ட போய் காட்டுறேன். எங்கள் தோட்டத்தில் 2 கமலம் இருந்திருக்கு. இந்த 2 கமலத்தில் தான் தண்ணி இறைச்சி தண்ணியை இந்த ஓடை வழியாக பாய வச்சு தென்னை மரத்துக்கெல்லாம் பாய்ச்சாங்கன்னு சொல்லுவாங்க. நான் பார்த்தது கிடையாது. பட் இந்த 2 கல்கள் இன்னும் தோட்டத்தில் அந்த இடத்துல அப்படியே இருக்குது. இதுதான் மோட்டை தட்டி விட்டு போகக்கூடிய தொட்டி, தண்ணி தொட்டி. இது மாட்டுப்பறை. மாடுகள் இந்த பக்கமாக வந்து சாஞ்சு விழுந்துடக்கூடாதுங்கிறதுக்காக இங்கே ஒரு தடுப்பு போட்டு வச்சுருக்கோம். இந்த மாதிரி லூப்ஸ் வச்சுருப்போம். இதில் மாடெல்லாம் கட்டி விட்டுருவோம். நம்ம கடம்பு வீடியோ போட்டிருந்தோம்ல, அந்த கடம்பு பாலோட ஓனர் இவர் தான். இது பிறந்து 1 வாரம் தான் ஆகுது. அதனால் இந்த கண்ணுக்குட்டியை ரொம்ப கிட்டேயே வச்சு பார்த்துக்குவாங்க. ஏன்னா அதுக்கு ஒன்றும் தெரியாதில்ல ப்ராப்பராக. அதனால் இது இந்த பக்கம் உள்ளது. இது வாத மரம்னு சொல்லுவோம்ல, அந்த மரம். இந்த சைடு தான் மாடுகளுக்கு தேவையான கஞ்சி காய்க்கக்கூடிய இடம் இருக்குது. பிள்ளைங்களாம் அணில்குட்டி தேடி ஓடிட்டு இருக்காங்க. ரொம்ப அங்கங்கே ஓடாதீங்கன்னு சொல்லியிருந்து, ஆனாலும் பிள்ளைங்க கேட்பாங்களா, பார்த்துட்டு விளையாடிட்டு இருந்தாங்க. ஓகேன்னு ஒரு கூடு பார்த்தோம். அந்த கூடை பார்த்துட்டு பிள்ளைங்கள்லாம் இனி நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி தோட்டத்தை சுற்றி ஓடிட்டு இருந்தாங்க. ஏதாவது ஒரு வளைவான மரத்துக்கு போய் ஏற வேண்டியதானே. எல்லாரும் சேர்ந்து தென்னை மரத்தில் ஏற போகிறோன்னு ஒரு மரத்தை சூஸ் பண்ணாங்க. சரின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வளைவாக இருக்க மரத்தை நான் காட்டுறேன்னு சொல்லி அவங்கள இன்னொரு மரத்துக்கு கூட்டிகிட்டு போனேன். ஆள் பிரையன் ஃபெர்டினாண்ட் ஏறுறான். அவன் ஏற ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போதே அங்கேருந்து டேரியோ மாமி இந்த பாருங்க மயில் தொகை அப்படின்னு சொல்லிட்டு மயில் ரகு கொஞ்சம் பிஞ்சு கிடந்தது, அதை எடுத்துகிட்டு வந்தான். சரின்னு சொல்லிட்டு அதை வாங்கி சரிம்மா நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் எல்லாரும் ஒவ்வொரு மரத்து மூடிலேருந்து மயில் தொகையை கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பிள்ளைங்களாம் மயில் தொகையை முழுசாக இருந்ததெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. நாங்கள் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தோம். அழகாக இருக்குல்ல இந்த கலர்ஸ்லாம். மயிலெலாம் வரும் தோட்டத்தில். சரின்னு சொல்லி கட்டையாக இருந்த தென்னை மரத்துலேயே தேங்காய் காய்ச்சி இருந்தது. பிள்ளைங்க இளநீ குடிக்கணும்னு சொல்லிட்டு தேங்காயெல்லாம் பறிச்சுட்டு வந்தாங்க. எல்லாத்தையும் எடுத்துகிட்டு கிணத்தங்கரைக்கு போவோம் அப்படின்னு சொல்லி கிணத்தங்கரைக்கு நடந்து வந்துட்டு இருந்தோம் எல்லாரும். இந்த பம்பு செட்டில் தண்ணி போட்டு ஒரு நாள் உங்களுக்கு வீடியோ காட்டுறேன். இந்த படுத்துருக்கான்ல விரும்மாண்டி, அவனுக்கு ஏதோ உடம்புக்கு நல்லா இல்லை, அதனால அவன் படுத்தே இருந்தான். எல்லாரும் போய் அப்பாட்ட இளநீரை கொண்டு போய் வச்சு வெட்டித்தாங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டாங்க. எடுத்தேன் கொஞ்சோண்டு. சரின்னு எல்லாரும் இளநீர் குடிக்க போயிட்டோம். இங்கே நிற்கிறதுங்க, அங்கே போங்க.
அப்பா இளநீ வெட்டி கொடுத்துருந்தாங்க. ஆக்சுவலாக எங்களுக்கு என்ன பிளான்னா, தோட்டத்தில் வந்து குளிச்சுட்டு இளநீ குடிச்சிட்டு போகணுன்னு. ஆனால் மோட்டார் ரிப்பேராக இருந்ததால் எங்களால் குளிக்க முடியலை. சரி, இன்னொரு நாள் அந்த பிளானை போஸ்ட்போன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி எல்லாத்தையும் கன்வின்ஸ் பண்ணிவிட்டு, பிள்ளைங்களுக்கெலாம் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் தான். ஆனால் அந்த ஊஞ்சல்லாம் இருந்து அதில் படுத்து, இந்த கட்டிலில் படுத்து அப்படிலாம் பிள்ளைங்க நல்லா சந்தோஷமாக இருந்தாங்க. அங்கங்கே தோட்டத்தில் வேலை செஞ்சுட்டு இந்த இடத்துல வந்து படுத்தா கண்டிப்பாக சுகமாக தான் இருக்கும். நடந்துட்டு வந்து எங்களுக்கே ரொம்ப டயர்டாயிட்டு வந்து படுத்ததோடு அப்படியே அந்த வியூவும் காற்றும் ரொம்ப சுகமாக இருந்தது. நான் வந்து படுத்ததோடு ஜேடன் வந்து தொட்டிலில் படுக்க ஆரம்பிச்சிட்டான். வரிசையாக அப்புறம் எல்லோரும் வந்து கலெக்ட் பண்ண மயில் முடியெல்லாம் பார்த்தோம். அதில் ஒன்று வித்தியாசமான ஷேப்பில் இருந்தது. என்ன டிஃப்ரென்ஸ்னு தெரியலை. அதனால் எல்லா மயில் தொகையும் கலெக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வீக் வந்து குளிக்க வரலாம் எல்லோரும் ஜாலியாக அப்படின்னு சொல்லி முடிவெடுத்துட்டு இருந்தோம். இந்த பசங்க அந்த கண்ணுக்குட்டிக்கிட்ட கொஞ்சம் முரண்டு பண்ணானுங்க. அவனுங்களுக்கு தொட்டு பார்க்கணுன்னு ஆசை. ஆனால் கண்ணுக்குட்டிக்கு அது பழக்கம் இல்லைல்ல, மனுஷங்களே அது ரொம்ப பார்த்துருக்காது. அது கொஞ்சம் திமிரிட்டு இருந்தது. அதனால் பிள்ளைங்கிட்ட பண்ணாதீங்கம்மா, பயந்துரும் அப்படின்னு சொல்லி இவங்கிட்ட இருந்து கண்ணுக்குட்டியை காப்பாற்றிருக்குது. இந்த ஏரியாவில் தட்டை போட்டு வச்சுருப்பாங்க. மாடுகளுக்கு தேவைப்படும்ன்ட்டு தட்டை நட்டு வச்சுருக்குறாங்க. அதையும் பார்த்துட்டு அப்படியே கிளம்பிட்டோம். ஓகே காய்ஸ், பாய்.